அருமையான சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி வந்து பச்சைப்பயிரை வந்து நைட்டே ஊற வச்சேன், அது ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. அதை வந்து வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு வெந்த அந்த நல்லா கடைஞ்சிட்டு நல்லா டைட்டாக இது பண்ண அந்த பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வதக்கின வெங்காயத்தோடு சேர்ந்து கலந்து அது நல்லா கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இட்லி மாவு மிச்சம் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் மைதா மாவும் ரவையும் போட்டு நல்ல தோசையாட்ட பிரெட் டோஸ்டர் இருக்கு இல்லையா, அதுலேயே நான் வந்து ஒரு தோசையாட்ட அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃப்பை வச்சு அதை அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டோஸ்டரில் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரோஸ்டடாக ஆகிறதுக்கோசரம் வச்சேன். அவ்வளோதான். என்ன டேஸ்ட்டு தெரியுமா, உடம்புக்கும் நல்லது. அப்புறம் வந்து கம்மி மாவு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் இது மாதிரி மஷ்ரூம், அப்புறம் வந்து நீங்கள் வேண்டிய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா 3 தோசையில் 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஃபில்லிங்கை பொறுத்து தான் வயிறு ரொம்ப. வெறும் தோசை மட்டுமே வயிறு ரொம்பாது. அதுவும் சத்தானது இந்த சிக் பீஸு இந்த மாதிரி இதே போல் பண்ணி சிக் பீஸோடது வச்சுக்கலாம், மிக்ஸ்டு வெஜிடபிள் வச்சுக்கலாம், கீரையோடது வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். பிரெட் டோஸ்டர் ஆன் பண்ணி டக்குன்னு ஒரு தோசையாட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை ஸ்டஃப் பண்ணி 2 பக்கம் இதை பண்ணி மறுபடியும் ஒரு டோஸ்ட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டு. ஹோம்மேடு தான் எப்பொழுதுமே உடம்புக்கு நல்லது. கட்டாயம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கம்மி ஆயில் தான்.